பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோ ஜஹான் சர்க்காரே தோ ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்புமான ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்வில் சிறப்புமிக்க குர்ஆன் என்ற தலைப்பில் உங்களோடு சில நேரம். கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, சிறப்பான புனிதமான இந்த மாதத்தில்தான் நம்முடைய வேதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. நம் மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்ற வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய செய்திகள், மனிதருக்கு தேவையான அனைத்து சட்டதிட்டங்கள், இப்படியாக சொல்லிக்கொண்டே போனால் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு நிறைய சட்டதிட்டங்களையும் ஒழுக்கங்களையும் மனித வாழ்விற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒன்றே பொதிந்த ஒரு வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை தந்த மாதம் இந்த சிறப்புமிக்க ரமலான் மாதம். கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அல் குர்ஆனை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பேசுவான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆனும் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சிறப்பான இந்த வேதம், கண்ணியமான இந்த வேதம், அதனுடைய மாண்பை, அதனுடைய மதிப்பை நாம் நம்முடைய சிந்தனைகளில் கொண்டு வர வேண்டும். நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த குர்ஆனுடைய மகிமை நாம் தெரிந்திட வேண்டும். மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை கொண்ட வேதம் என்பதனால தான் ஹிரா குகையில் வைத்து நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட ஆரம்ப அந்த கட்டத்தை சிந்தித்து பார்த்தால் அதனுடைய மாண்பு, அதனுடைய மகிமையை, அதனுடைய சிறப்புகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க முடியாமல் அந்த குர்ஆனை அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் தாங்க முடியாமல் குளிர் காய்ச்சல் ஏற்பட்டு அவர்கள் கொஞ்ச நேரம் தாங்க முடியாமல் படுக்கையில் இருந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். சிந்தனைக்காக அன்புமிக்க பெரியோர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் அந்த குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதி காட்டினார்களோ
அதே போல அவர்களும் ஓதுவார்கள். சிறப்பான குர்ஆன் இறங்கிய இந்த நல்ல மாதத்தில் அந்த குர்ஆனை நாமும் அதிகமாக ஓதிட வேண்டும் என்பதுதான் இந்த பயானின் நோக்கமாக இருக்கிறது. சிறப்பான அந்த குர்ஆனை இந்த ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம ஓதிட வேண்டும். நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் நபிமார்கள் வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது, இதற்காகத்தான், உங்களுக்கு அந்த வேதத்தை சொல்லி காட்டுவதற்கும் ஓதி காட்டுவதற்கும் தான் வந்தார்கள் என்று சொல்றான். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். இதுபோல குர்ஆனுடைய இல்முகளையும் குர்ஆனையும் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு முஅல்லிமாக, ஒரு ஆசிரியராகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பான இந்த நல்ல மாதத்தில் அதிகமாக நாம் அந்த வேதத்தை ஓத வேண்டும். ஓத தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்கு ஓத தெரிந்து ஓதினால் ஒரு நன்மை. ஓத தெரியாதவர்களும் குர்ஆன் இறங்கி இந்த மாதமாயிட்டே என்று தட்டி தட்டி அவர்கள் ஓத தெரியாவிட்டாலும் முயற்சி செய்து ஓதினால் அவர்களுக்கு 2 கூலி கிடைக்கும் என்று ஆர்வமூட்டி சொன்னார்கள். ஆர்வத்திற்காக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புமிக்க பெரியோர்களே, எனவே பெரியார்கள் ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பார்கள். இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நாளில் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பார்கள். குறைந்தபட்சம் நாம் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு என 30 நாட்களில் 30 குர்ஆனாவது, 30 நாட்களில் ஒரு குர்ஆனையாவது, 30 ஜுஸுவையும் ஒரு குர்ஆனையும் ஓதி முடிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். மிக்க பெரியவர்களே, நல்ல ஒரு வாய்ப்பு, நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். எனவே அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த மாதத்தில் அதிகமாக அந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த பாடங்கள், குர்ஆனுடைய விளக்கங்கள் உண்டான பாடங்கள் எந்த இடத்தில் நடந்து கொண்டு இருக்குமோ அந்த இடத்தில் மலக்குகள் வருகை தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து அங்கே சூழ்ந்திருக்கிறது. மலக்குகள் அவர்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் புகழ்ந்து பேசுகிறார்கள். அதன் மூலமாக அல்லாஹும் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய என்ன விருப்பப்படுகிறார் என்று கேட்கிறான். அவர்கள் சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக, அவர்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவதாகவும், அவர்களுடைய தேவையை பூர்த்தியாக்கி விடுவதாகவும் நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித் தருகிறார். மிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமான வேதம், மாற்றங்கள், மற்ற பல வேதங்கள், இதற்கு முண்டான வேதங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டிருந்தது. ஆனால் இந்த குர்ஆன் ஷரீஃப் மாற்றப்படாத ஒரு வேதம், ஒரு புள்ளி கூட மாற்றப்படாத வேதம், கலாமுல்லா, அல்லாஹுவால் இறக்கப்பட்ட தூய்மையான ஒரு வேதம். இந்த வேதத்தினுடைய மதிப்பை நம்முடைய உள்ளங்களில் கொண்டு வர வேண்டும். குர்ஆன் இறங்கிய இந்த ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் அந்த குர்ஆனை ஓதிக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆர்வத்தை நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும். இதன் மூலமாகத்தான் வெற்றி இருக்கிறது, இதன் மூலமாகத்தான் உயர்வு இருக்கிறது, இதன் மூலமாக
மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்து அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்க இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உயர்வான ஒரு நல்ல பண்புகளையும் உயர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நோன்பு மாதத்தில் குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களில் நம் எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.